இந்த வெள்ளியங்கிரி மலையை தென் கைலாயம் அப்படின்னு அழைக்கிறார். முதன்மையான சித்தரான அகத்திய மகான் தென் கைலாயம் என்று அழைக்கப்படுகிற இந்த வெள்ளியங்கிரி மலையில் தவம் இருந்ததாகவும் சொல்றாங்க. சிவனும் பார்வதியும் பல நேரங்கள்ல மனித வடிவில காட்சியளித்ததாக பலர் சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் புதுசா வரவங்க கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாமி கும்பிட்றதுக்கு நிறைய பேர் வரல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, பக்திக்காக வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேட் வாய்ஸ் பேசிக்கிட்டு அப்படி நல்லா வர 4 பேரும் அந்த மைண்ட் செட் கொலாப்ஸ் பண்ற மாதிரி இருக்குது இல்ல, அது ஒண்ணு. இதுல 7 தான் கஷ்டமா இருக்கு எனக்கு. அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காண்டி வரவங்கள்ட்ட நம்ம போய் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏறும் போதுமே ஒரு 3 லேடிஸ் முன்னு கீழே இவங்க எல்லாம் மலையேற்றம் ஏறாதீங்க. அப்படியே மீறி ஏறினா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க உயிரை விட்டுறாங்க. தயவு செய்து புதிதாக யாராவது வருபவர்கள் முதல் மலையை கடக்கும் போது மட்டும் பாதை சுத்தமா எனக்கு தெரியல, நடக்க ஆரம்பித்து 5வது நிமிடமே நான் சோர்ந்துட்டேன். நம்மளால ஹார்ட் பீட் ரொம்ப அதிகரிக்குது. தண்ணீரும் நம்ம குடிச்சிடக்கூடாது. டவுட் கண்டிப்பா இருந்துச்சு. ஆனா நம்ம எதுக்காக வந்தோமோ அதை அடையணும்ல, கண்டிப்பா இலக்க நோக்கி ஓடித்தானே ஆகணும். அதனால எதுவுமே பெரிய சுமையா தெரியல. 5வது மலையில ஒரு சித்தர் சமாதி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். மண் வந்து திருநீர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கலெக்ட் பண்றாங்க. அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. எது உங்களுக்கு கஷ்டமா இருந்தது? ஃபர்ஸ்ட் 7th சின்ன சின்னதாக புண்ணு ஆயிருக்கும், காயா இருக்கும். ஸோ அது வந்து அது கொஞ்சம் இதமாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த வேலுக்கு அடியில் வந்து பாறைக்கு அடியில் சின்னதாக லிங்கம் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஆபத்தான ஏரியா தான், கொஞ்சம் சேஃபாக வரணும். உட்கார்ந்து ஏறுவோம், படுத்து ஏறுவோம், உருண்டு புரண்டு தான் ஏறுவோம். இந்த 7வது மலைப்பாதையில 7வது மலைப்பாதையை ஏறி உச்சத்திற்கு சென்றால் ஆகாயத்திற்கு மேகக்கூட்டத்திற்கு மேலே நம்ம இருப்போம்னே சொல்லலாம். மேகக்கூட்டங்கள் அனைத்தும் ஆற்றில் நீர் தேங்கி இருப்பதை போல காட்சியளிக்கும். பார்க்கறதுக்கு ரம்மியமா, கண்ணுக்கு இதமா, வித்தியாசமான அனுபவத்தை நம்ம உணர முடியும். மூலவராக காட்சியளிக்கக்கூடிய வெள்ளியங்கிரி ஆண்டவர் சுயம்பாக காட்சியளிக்கிறார். ரொம்ப வயசானவங்க எல்லாம் ஏறாங்க. எப்படி அந்த 7வது மலைப்பாதையெல்லாம் எப்படி ஏறி இருப்பாங்க அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா. நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. ஹரிஹரன். நான் ஒரு 15 டைம் வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் புதுசா வரவங்க கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கும். மேக்ஸிமம் இப்போ நிறைய பேர் வந்து ட்ரெக்கிங் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வராங்க. சாமி கும்பிட்றதுக்கு நிறைய பேர் வரல. நைட்டே அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது ஒன்று தான். மற்றபடி புதுசாக வரவங்க இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றது பெட்ரு தான். இந்த குச்சி எடுத்துகிட்டு வர்றது, அது சாப்பாடு கூட எடுத்துகிட்டு வரலாம். யாரும் அலோவ் பண்ணுறாங்க, இந்த இது சொல்கிறது இல்லை. ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். முடியலன்னா உட்காந்து ஏறலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, பக்திக்காக வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேர் சும்மா சுற்றுலா தலம் மாதிரி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட் வாய்ஸ் பேசிக்கிட்டு அப்படி அதையே பார்த்து ரொம்ப சங்கடமாயிருச்சு எனக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பாட்டெல்லாம் போட்டு போறாங்க இல்லையா. சரி, நல்லா வர 4 பேரும் அந்த மைண்ட் செட் கொலாப்ஸ் பண்ற மாதிரி இருக்குது இல்ல, அது ஒண்ணு. அது அந்த மாதிரி இருக்குது. அதுதான் ஒண்ணு கஷ்டமா இருந்துச்சு. நான் மற்றபடி எல்லாம் ஓகே தான். எல்லாம் மற்றபடி நல்லா தான் இருக்கு. 6 hours ஆச்சு. நைட்டு 11:30க்கு ஏற ஆரம்பிச்சோம். 5:30க்கு மேல போய் அங்கங்க ஒரு 10 minutes உட்காருது தான். அது ஒரு 1/2 hour போயிடும். 5 to 6 hours ஏறிடலாம். நேற்று திருப்பத்தூர். வேற ஒன்றும் இல்லை, வழி தான் கொஞ்சம் சரியில்லை. அதான் கவர்மெண்ட் ஏதாவது பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். வேற ஒன்றும். மலையேற்றத்துல நம்ம என்ன கொண்டு போகணும்? நாங்க டிராவல்ஸ்ல தான் போயிருந்தோம். மலையடிவாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி மலையேற்றத்தின் போது பசிக்கும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடுறதுக்காக தின்பண்டங்களை வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கினாங்க. எல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நானும் நிறைய வாங்கிட்டேன். அதுதான் மிகப்பெரிய தவறு. இந்த மாதிரி தவறை நீங்க செய்ய வேண்டாம். மலையேற்றத்தின் போது முடிஞ்ச அளவுக்கு லக்கேஜ் குறைவாக கொண்டு போங்க. நீங்க எடுத்துக்கிட்டு போகக்கூடிய பொருளே உங்களுக்கு சுமையாயிரும். முடிஞ்ச அளவுக்கு
அளவுக்கு குறைவான பொருட்கள் எடுத்துட்டு போங்க. சாப்பிடுற பொருட்கள்லாம் எந்த மாதிரி பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமாக குடிப்பதற்கு தண்ணீர் 2 அல்லது 3 பாட்டில் கண்டிப்பா வேணும். திராட்சை பழம், ஆரஞ்சு பழம், குளுக்கோஸ் இது போன்ற நீர்ச்சத்துள்ள பொருட்களை எடுத்துட்டு போறது ரொம்ப சிறப்பு. சோ அன் டைம்ல கூட எனக்கு பசிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க நார்மலா சாப்பிடுற அளவுக்கு கொஞ்சமா சாப்பாடு கொண்டு போங்க. மத்தபடி நொறுக்கு தீனி எல்லாம் அதிகமா கொண்டுட்டு போக வேண்டாம். அது சாப்பிடறதுக்கான நேரம் கிடைக்கவே கிடைக்காது. நான் வாங்கிட்டு போன பொருட்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிச்சேன். 2 அல்லது 3 பாட்டில் தண்ணீர், திராட்சை பழம், ஆரஞ்சு பழம், குளுக்கோஸ் பவுடர் இந்த மாதிரி தாகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொருட்களை கொண்டு போங்க. குளிரே எனக்கு சுத்தமா தாங்காது அப்படின்னா ஏதாவது குளிருக்கு ஏத்த மாதிரி சொட்டர் கொண்டு வரலாம். நான் சொட்டர் கொண்டு போனேன், ஆனா அதை நான் பயன்படுத்தல. ஏன்னு கேட்டீங்கன்னா, மலை ஏறும்போது ரொம்ப வேர்க்கும். எவ்வளவு குளிரா இருந்தாலும் அது இதமா தான் இருக்கும். நடுங்குற அளவுக்கு குளிர் ஒண்ணும் அங்க இல்ல. எனக்கு சொட்டர் தேவைப்படல. சோ உங்களுக்கும் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல ரொம்ப முடியல அப்படின்னா சொட்டர் கொண்டு போறேன். பேர் ராஜமண்டி. எங்க இருந்து ப்ரோ? நம்மளுக்கு வீடு மாப்பாளையம் பெரியார். எப்படின்னா மதுரை. இப்போ எத்தனை டைம் ப்ரோ வந்திருக்கீங்க? இது 2வது தடவை. எப்படி ப்ரோ வந்து இருந்தது? ஃபர்ஸ்ட் தடவை எப்படி இருந்தது? போன தடவை கட்டினா இந்த தடவை கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. போன தடவை நாங்கள் காலைல ஏறணும், இந்த தடவை நைட் ஏறணும். அது கொஞ்சம் வெயில்னால கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. இப்போ இந்த தடவை சூப்பராக இருக்கு. 7 மலை இருக்கு. ஆமா. எந்த மலை கஷ்டமா இருக்கு? இதுல 7 தான் கஷ்டமா இருக்கு எனக்கு பொறுத்தவரைக்கும். ஃபர்ஸ்ட் வருஷம் வரும்போது ஃபர்ஸ்ட் வருஷம் வரும்போது 1 7 சிரமமா இருந்துச்சு. இந்த தடவை 1 சிரமமாவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் தடவை எனக்கு 1 7. நீங்க வரணும்னா புதுசா வரவங்களுக்கு என்ன எனக்கு தெரிஞ்சு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கண்டிப்பா வேணும். குளுக்கோஸ் டப்பா ஒன்று வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சேஃப்டியா இருக்கும். இது அப்புறம் இது மட்டும் அவங்களுக்கு சேஃப்டி. ஏதாவது மற்றபடி அவங்களுக்கு சாப்பாடு இந்த மாதிரி வேணும்னா பார்சல் ஏதாவது கட்டிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைமிங் எக்ஸசைஸ் ஆகும்போது, புதுசாக வரவங்களுக்கு எக்ஸசைஸ் ஆகும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போன தடவை வரும்போது அன்னதானமே பார்த்தீங்கன்னா டைம் தான் சொன்னாங்க, ஃபுல் டைம் போடலை. இந்த தடவை எப்படின்றது தெரியாது. அது சாப்பாடு கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். அவங்களோட தாட் வந்து நம்ம கடவுளை நம்பி வரோம். அவங்கவுங்களுக்கு அவங்களோட தாட் இருக்கும். அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காண்டி வரவங்கள்ட்ட நம்ம போய் ஒன்றும் சொல்ல முடியாது. அதே மாதிரி ப்ரோ வந்து இப்போ நமக்கே வந்து கஷ்டமா இருந்தது. கண்டிப்பா வயசானவங்க ரொம்ப ஏஜ்ல இருந்தாங்க. ஆமா. ஆச்சரியமா கண்டிப்பா நாங்க ஏறும் போதுமே ஒரு 3 லேடிஸ் முன்னு கீழே அவங்களுமே இறங்கினாங்க. அவங்க இறங்கும்போது பார்க்கும்போது நல்லா ஆச்சரியமா தான் இருக்குது. அவங்க ஏஜுமே ஒரு 50 அந்த ரேஞ்சில். சோ அடுத்து மலையேற்றத்துல என்ன கொண்டு போக கூடாது அப்படிங்கறத பார்ப்போம். பிளாஸ்டிக் கவர், பாலித்தீன் கவர் இது எதுவும் கொண்டு போக கூடாது. அப்படியே நீங்க கொண்டு போனாலும் அடிவாரத்திலேயே 2 வாட்டர் கேன் கொண்டு போனீங்கன்னா 2 ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. ஒரு ஸ்டிக்கருடைய விலை 20 ரூபாய். 2 ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. நீங்க 40 ரூபாய் கொடுக்கணும். மலையேற்றம் முடிந்து திரும்பி வரும்பொழுது அந்த பிளாஸ்டிக் வாட்டர் கேனை நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்த அந்த 40 ரூபாயோ அல்லது 20 ரூபாயோ திருப்பி கொடுத்துருவாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு போகாதீங்க. பேப்பர் பை, மஞ்சள் பை போன்றவற்றை பயன்படுத்துங்க. மலையில குப்பைகள் போடாதீங்க. ஒருவேளை நீங்க பொருட்கள் கொண்டு போன கவர் ஏதாவது இருந்ததுன்னா பேக்லயே போட்டு வந்துட்டு அடிவாரத்துல டஸ்ட்பின்ல போட்டுருங்க. சிவன் இருக்கக்கூடிய இந்த இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இயற்கையையும் நம்ம சுத்தமா வச்சுக்கணும். அது நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கறத நம்ம உணரணும். மலையேற்றத்திற்கு என்ன கொண்டு போக வேண்டும் அப்படிங்கறத பார்த்தாச்சு. மலையேற்றத்துக்கு என்ன கொண்டு போக கூடாது அப்படிங்கறத பார்த்தாச்சு. இந்த மலையேற்றத்திற்கு யார் யார் போக கூடாது அப்படிங்கறத பார்க்கலாம். இதயம் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள், ரத்த அழுத்தம் உள்ளவங்க, சுவாசம் சார்ந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, உடல் பருமனா இருக்கிறவங்க, சாதாரண இடத்துக்கு என்னால நடந்து செல்ல முடியாது, நடந்து சென்றால் எனக்கு மூச்சு வாங்கும் அப்படிங்கிற மாதிரி ஹெல்த் கண்டிஷன் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் மலையேற்றம் ஏறாதீங்க. அப்படியே மீறி ஏறினா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க உயிரை விட்டுறாங்க. நாங்க போயிட்டு திரும்பி வந்து 2 நாள் கழிச்சு ஒரு இளைஞர் இருந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நாங்க கேட்டு அதிர்ச்சி அடைந்தோம். உங்களுக்கு உடல் சார்ந்த இது போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா இது போன்ற மலையேற்றத்துல ஏறாதீங்க. நார்மலாவே அப்பன் சிவனை வணங்குங்க. அவர் எப்பவுமே உங்க கூட இருப்பாரு அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இப்ப பாத்துட்டு இருக்கிறதா மலை அடிவாரம். இந்த மலை அடிவாரத்துல நாங்க வந்து சாப்பிட்டுட்டோம். நார்மலான கடைகள்ல 10 ரூபா அல்லது 15 ரூபா இருக்கக்கூடிய சப்பாத்தியை 30 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு அரை வயிறோட மலை ஏற தொடங்கணும். மலையேறத்துக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு பொருள் வாங்கணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா மூங்கில் கம்பு இல்லாம கண்டிப்பா மலையேற முடியாது. மூங்கில் கம்பு தான் நாம நடக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். உங்கள் கைக்கு அடக்கமான நேரா இருக்கக்கூடிய மூங்கிலை செலக்ட் பண்ணிக்கங்க. சோ அப்படிதான் நானும் செலக்ட் பண்ணிட்டு மலையேற தொடங்கினேன். அடிவாரத்துல இருந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சு மரத்தடியில் இருக்கக்கூடிய அந்த சிவனை லிங்கத்தை வணங்கிட்டு அப்படியே லைனா போக ஆரம்பிச்சோம். நான் ஏற்கனவே யார் மலை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் டீட்டெயிலா இந்த போர்டுல போட்டிருக்காங்க. இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, சுவாசம் சார்ந்த பிரச்சனை இருக்குங்க, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் யாரும் வரக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலா போட்டிருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம கொண்டு போகக்கூடிய பிளாஸ்டிக் கவர் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. சோ நார்மலான பேப்பர் கவர்ல தான் நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு இந்த இடத்துல அறிவுறுத்துவாங்க. இந்த வாட்டர் கேன்ல ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்கன்னு சொன்னல. சோ இந்த இடத்துல தான் ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் நம்மளுடைய பயணம் தொடங்க போகுது. வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசி
தரிசிக்க வேண்டும் என்றால் 7 மலைகளை கடந்துதான் தரிசிக்க வேண்டும். இந்த இடத்தில் இருந்துதான் நம்முடைய முதல் மலையோடைய பயணம் தொடங்க போகுது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புறேன். ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்கும், பாதை நல்லா தெரியும், நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கற்பனையில வந்திருந்தேன். ஆனா பிராக்டிகலா இங்க வேற மாதிரி இருந்ததுன்னே சொல்லலாம். முதல் மலையை நடக்க ஆரம்பிக்கும் போது பாதையே சுத்தமா தெரியலனே சொல்லலாம். ரொம்ப இருட்டா இருந்தது. அங்கங்க செல்போன் டார்ச் வச்சுட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. மலை ஏறுறவங்க பாதி பேர் ஏறிக்கிட்டு இருந்தாங்க, இறங்குறவங்க பாதி பேர் இறங்கிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய கற்களாக கரடு மூடாக இருந்தது. நமது கால 6 அடியோ அல்லது 1 அடியோ தூக்கி தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். பாதை சுத்தமா எனக்கு தெரியல. நடக்க ஆரம்பித்து 5வது நிமிடமே நான் சோர்ந்துட்டேன். நம்மளால இதுமே நடக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல நம்ம நடக்க போறோம் அப்படின்னா நம்ம நடக்கக்கூடிய பாதை நமக்கு கண்களுக்கு தெரியணும். நான் போகும்போது நள்ளிரவு 12 மணிக்கு தான் பயணத்தை தொடங்குனதுனால எனக்கு பாதை சுத்தமா தெரியல. பாதி பேர் இருட்டுல வராங்க, பாதி பேர் இருட்டுல போறாங்க. பாதையே சுத்தமா தெரியல. ரொம்பவும் கடினமாக இருந்தது. பாதை கண்ணுக்கு தெரியல, இருட்டா இருக்கு, வெளிச்சம் சுத்தமாக இல்ல. தயவு செய்து புதிதாக யாராவது வருபவர்கள் முதல் மலையை கடக்கும் போது மட்டும் வெளிச்சத்தில் வந்துட்டு கடந்துருங்க. நீங்க முதல் மலையை வெளிச்சத்தில் கடந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்துரும், பாதை தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய பயணம் எளிமையாக இருக்கும். எனக்கு மலையேற்றம் சிரமமாக இருந்தது அப்படிங்கறத விட எனக்கு பாதை தெரியாமலே போறதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கூட வந்தவங்க நம்மளை விட்டுட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு பிரஷர் கிரியேட் ஆச்சு. சோ நீங்க வெளிச்சத்தில் வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. சோ அதனால மறக்காம முதல் மலையை கடக்க வருபவர்கள் வெளிச்சத்துல வாங்க. வெயில் அடிக்கக்கூடிய மதிய நேரத்திலேயே நீங்க நடக்க முடியாது. சோ அதுவும் டயர்ட் ஆயிரும். மாலை ஒரு 5 மணிக்கு முதல் பயணத்தை தொடங்கிருங்க. அது சிறப்பாக இருக்கும். முதல் மலையை ஏற தொடங்கியதுமே இதுக்கு மேல நம்மளால ஏற முடியாது அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வந்துருச்சு. இப்படியே திரும்பி போயிடலாமா அல்லது இங்கேயே உட்கார்ந்துக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ நடக்க நடக்க தண்ணீர் தாக்கம் அதிகமா ஏற்படுது. தண்ணீரும் நம்ம வந்து நார்மலா குடிக்கிற மாதிரி கடகடன்னு குடிக்க கூடாது. ஹார்ட் பீட் ரொம்ப அதிகரிக்குது. தண்ணீரும் நம்ம குடிச்சிடக்கூடாது. ரொம்பவும் தாகமா இருந்தா 2 நிமிடம் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப லைட்டா ஒரு மூடி மட்டும் குடிக்கணும். முதல் மலை வந்து ரொம்ப கற்களா இருக்கும், காடும் மூடா இருக்கும். இந்த மலை வந்து ரொம்ப உயரமான மலைன்னே சொல்லலாம். பழனி மலையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த முதல் மலையானது 3 அல்லது 4 பழனி மலை விட பெரியதுன்னே சொல்லலாம். முதல் மலையை கடக்கிறது மட்டும்தாங்க சிரமமா இருக்கும். முதல் மலையை கடந்து 2வது மலைக்கு போயிட்டீங்கன்னா நம்மளால நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். முதல் மலையில் இருக்கக்கூடிய அந்த கற்கள் எல்லாம் கடந்து அப்படியே போனோம்னா 2வது மலை ஸ்டார்ட் ஆகும். 2வது மலையும் 3வது மலையும் வளவளப்பா இருக்கும். வளவளப்பான பாறையில் கொண்டதாக இருக்கும். இது வழுக்கு பாறைன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். மூங்கில் கம்புகளை ஊன்றி நம்ம நிதானமா போனோம்னா ஈஸியா போலாம். முதல் மலை மாதிரி 2வது 3வது மலை ரொம்ப கடினமாக இருக்காது. ஆனா 3வது மலை ரொம்ப நீளமான மலைன்னே சொல்லலாம். 3வது மலை இன்னும் முடியலையா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நமக்கு ஏற்பட்டுரும். நடந்துட்டே இருப்போம், ஆனா 3வது மலை முடியவே முடியாது. சோ அந்த அளவுக்கு ரொம்ப நீளமான மலைன்னே சொல்லலாம். நேம் கதிர். நான் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் வர்றேன். நான் அலர்வீல்ல இருந்து வர்றேன், மதுரை. ஆமா, இது ஒரு நல்ல அனுபவமா இருந்துச்சு. எல்லாரும் வரணும் கண்டிப்பா. இன்னொரு விஷயம், வரையில எல்லாரும் வெயிட் கம்மியா எடுத்துருவாங்க லக்கேஜ். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 மலை ஏறுற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சரியா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் போக நீங்க வச்சிருக்க உங்க திங்ஸே உங்களுக்கு வந்து சுமையாயிரும். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றது, ஆமா, அது சாப்பிடறதுக்கு உண்டான நேரம் வந்து அதிகமா இருக்காது. ஏன்னா நம்மளோட குறிக்கோள் வந்து மேல போய் சாமியை பார்க்கணுன்றது மட்டும்தான் இருக்கும். அதனாலே அதிகபட்சமா ஸ்நாக்ஸ் யூஸ் பண்ண முடியாது. வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப முடிவு எடுத்தீங்க? இது எதிர்பாராம முடிவு எடுத்ததுதான். எதிர்பாராம முடிவு எடுத்தது. ஆமா, எதுவுமே யோசிச்சதில்ல. திடீர்னு முடிவு பண்ணது, உடனே ரெடி பண்ணி வந்தாச்சு. எல்லாம் கடவுளோட அவ்வளவுதான். இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் எந்த ஒரு வாய்ப்பும் எல்லாருக்கும் கிடைக்க போறது இல்ல. இந்த முதல் அனுபவம் வந்து கஷ்டமா இருந்துச்சு. போக போக ஆமா, டவுட் கண்டிப்பா இருந்துச்சு. ஆனா நம்ம எதுக்காக வந்தோமோ அதை அடையணும்ல. கண்டிப்பா இலக்க நோக்கி ஓடித்தானே ஆகணும். அதனால எதுவுமே பெரிய சுமையா தெரியல. அப்புறம் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வேற வந்தாங்கல்ல, அதனால ஒன்னும் பெரிய சுமையா தெரியல. ஜாலியா தான் இருந்துச்சு. 3வது மலையில கொஞ்சம் குளிர் தெரியும். நம்ம நடந்து வீர்த்து போகிறதுனால அந்த குளிர் கொஞ்சம் இதமா இருக்குன்னே சொல்லலாம். இந்த வெள்ளிங்கிரி மலைப்பகுதியில் இருக்கிற 7 மலைகளிலும் அங்கங்க சிறு சிறு கடைகள் இருக்கும். ஸ்நாக்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், லெமன் ஜூஸ், மோர் இந்த மாதிரியான பொருட்களை விற்பாங்க. சில இடங்கள்ல சாப்பாடும் விற்கிறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ரேட் கூடுதலாக இருக்கும். உதாரணமாக 10 ரூபாய்க்கு குடிக்கக்கூடிய ஒரு லெமன் ஜூஸ் 3வது மலையில நீங்க வாங்கும்போது 30 ரூபாய்க்கு வாங்கலாம். அதே 5வது மலையில வாங்கும்போது 50 ரூபாயாக இருக்கும். சோ மலை அடிவாரத்திலிருந்து எடுத்துட்டு போயிட்டு சேல் பண்றதுனால இது ஒரு விலை கூடுதலாக
இருக்கும். சோ பக்தர்கள் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிட்டு வாங்க. எனக்கு தெரிந்து 2-3 இடங்கள்ல தண்ணீர் ஊற்றாக ஊறுது. நீங்க தண்ணி 2-3 பாட்டில்கள் கொண்டுட்டு வந்துடணும். அப்படி 3 பாட்டில்கள் எடுத்துட்டு வந்தாலும் நமக்கு தண்ணீர் போதுமானதாக இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இந்த ஊற்றுல தண்ணீர் பிடித்து குடிக்கலாம். இங்கிருந்து ஊற்றில் வரக்கூடிய தண்ணீர் அவ்வளவு சூப்பரா இருக்கும், சுவையாக இருக்கும். இங்கிருந்து வரக்கூடிய தண்ணீர் எங்கிருந்து வருதுன்னு பலருக்கு தெரியல. நீங்க வாய்ப்பு இருந்தா குடித்து பாருங்க, அவ்வளவு சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த 3வது மலையை தாண்டி அப்படியே நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதியாக காணப்படுவதுதான் 4வது மலைப்பாதை. இந்த மரங்கள் அதிகமா இருக்கிறதுனால என்னவோ இந்த இடத்துல ரொம்ப குளிராக இருக்கும். 4வது மலைப்பாதை முடியும் போது மரங்களுடைய அடர்த்தி குறைவா இருக்கும், கொஞ்சம் திறந்த வெளி பகுதியாக இருக்கும்னே சொல்லலாம். இந்த இடத்துல மண் ரொம்ப சாஃப்டா இருக்கும். பெருங்காலில் நடக்கும்போது அந்த மென்மையை நம்மளால உணர முடியும். 5வது மலைப்பாதையில நார்மலா நடக்கும்போது நல்லா இருக்கும். ஆனா மழை காலத்துல இங்க நடக்க முடியாது, ரொம்ப சேரும் சகதியமாக இருக்குன்னே சொல்லலாம். நாங்க போகும்போது மழை எதுவும் பொழியல, நடப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த 5வது மலையிலும் அந்த ஜில்னஸ் உணர முடியும், நல்ல குளுமையா இருக்கும். 5வது மலையில ஒரு சித்தர் சமாதி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஒட்டன் சித்தர் சமாதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் பலகை வச்சிருப்பாங்க. இந்த ஒட்டன் சித்தர் சமாதி அவ்வளவு சீரா இருக்காது, பார்க்கிறதுக்கு கல்லு மண்ணுமா கிடக்கும். தயவு செய்து இந்த மலைப்பேட்டத்தில் வருபவர்கள் மது அருந்தி விட்டு ஏறாதீங்க. ஒரு சிலர் என்னை கடந்து போகும்போது அந்த மது வாசனையை நான் உணர்ந்தேன். ஒரு ஆன்மீக சார்ந்த பயணத்துல குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயணிக்கக்கூடிய இந்த இடத்துல கெட்ட வார்த்தைகள் பேசிட்டு போறது வந்து ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தது. நிறைய பேர் இதே மாதிரி கேஷுவலா பேசிட்டு போறாங்க. அந்த மாதிரி பேட் வேர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த மலை பயணத்துக்கு தயவு செஞ்சு வராதீங்க. இந்த மலையேற்றத்துக்கு எந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட்ஸ் ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஷார்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ் அது மாதிரி பெஸ்டா இருக்கும். 2 ஷார்ட்ஸ் 2 டி-ஷர்ட் கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நீங்க காவி வேஷ்டி கட்டுற மாதிரி இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு எளிதாக தான் இருக்கும். நிறைய பேர் ஃபேன் போட்டிருந்தாங்க, ஃபேன் போட்டு ஏறது ரொம்ப சிரமப்பட்டாங்க. வேஷ்டி கட்டும் போது மடிச்சு கட்டிட்டு ஏறுவது சிறப்பானதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஓவர் லக்கேஜ் குறைச்சிட்டு நடக்கும்போது வெயிட்லெஸ்ஸா நடங்க. அப்படி ஏறுனா உங்களுக்கு மலை ஏறுவதற்கு எளிமையாக இருக்கும். இந்த 6வது மலைப்பாதை மலை ஏறுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது, மலை இறங்குறோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 6வது மலை செங்குத்தாக இறங்குற மாதிரியான பயணமாக இருக்கும். இந்த இடத்துல மெதுவா தான் நடக்க முடியும், குறுகலான பாதையா இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உருண்டு கீழே விழுந்துருவோம். அதனால பார்த்து பத்திரமாக மெதுவாக தான் நடப்பாங்க. இந்த மலைப்பாதையில நடக்கும்போது யாரும் பக்கத்துல பேச மாட்டாங்க, அவ்வளவு கவனமா நடப்பாங்க. பாதை ரொம்பவும் செங்குத்தாக இறங்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப 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 கவனமா போவாங்க. இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது 6வது மலையை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த மலைப்பகுதியை திருநீர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலைக்கு ஏன் திருநீர் மலை அப்படின்னு பேர் வந்ததுன்னா, இங்க இருக்கிற மண் எல்லாம் திருநீர் போலவே வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதனாலேயே இது திருநீர் மலை அப்படின்னு சொல்றாங்க. பக்தர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிற மண்ணை கீறி பிரசாதமாக எடுத்துட்டு போறாங்க. 7வது மலையில வெள்ளிங்கிற ஆண்டவரை தரிசிக்கும் போது பிரசாதமாக நமக்கு திருநீர் கொடுக்க மாட்டாங்க. ஈரமான திருநீரை நம்ம நெற்றியில பூசி விடுவாங்க, கையில திருநீரை பிரசாதமா கொடுக்க மாட்டாங்க. அதனால நிறைய பக்தர்கள் திருநீர் மலையில் இருக்கக்கூடிய இந்த திருநீரை பிரசாதமா எடுத்துட்டு போற காட்சியை நம்ம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த திருநீற்று மலைன்னு சொன்னோம்ல, அதில் இருக்க திருநீர் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை மூச்சு வாங்குது. திருநீர் மலை அப்படின்னு சொன்னோம்ல, அதில் இருக்கிற மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து திருநீர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பயணம் அப்படியே செங்குத்தாக இறங்குவோம், ஆனா 7வது மலைப்பாதை அப்படியே செங்குத்தாக ஏறுவோம். இந்த லொக்கேஷன் சொல்லலாம். ஸோ ஆபத்தான ஏரியா தான், கொஞ்சம் ஆபத்தான ஏரியா தான், கொஞ்சம் சேஃபாக வரணும். இந்த வெள்ளிங்கிரி மலைப்பயணத்தில் இருக்கக்கூடிய 7 மலைப்பாதையில் ரொம்பவும் கடினமான மலை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 7வது மலைப்பாதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்கும். இந்த மலையேற்றத்துல நம்ம ஏறும்போது நம்ம எப்படி ஏறுறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. நடந்து ஏறுவோம், குனிந்து ஏறுவோம், உட்கார்ந்து ஏறுவோம், படுத்து ஏறுவோம், உருண்டு புருண்டு தான் ஏறுவோம் இந்த 7வது மலைப்பாதையில. ஹைவேஸ் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7வது மலையிலிருந்து இறங்கி போயிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமான மலைன்னு சொல்லலாம். வந்து ஏறும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதே மாதிரி சேம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இறங்கும் போது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா காலெல்லாம் நடுக்க எடுத்துக்குது. இருந்தாலும் வந்து லேடிஸ் கூட பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பர்சன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏறதை நீங்கள் பார்க்கலாம். 7வது மலைப்பாதை ஏறி உச்சத்திற்கு சென்றால் ஆகாயத்திற்கு மேகக்கூட்டத்திற்கு மேலே நம்ம இருப்போம்னே சொல்லலாம். மேகக்கூட்டங்கள் அனைத்தும் ஆற்றில் நீர் தேங்கி இருப்பதை போல காட்சியளிக்கும். பார்க்கறதுக்கு ரம்மியமா, கண்ணுக்கு இதமா, வித்தியாசமான அனுபவத்தை நம்ம உணர முடியும்.
இவ்வளவு உயரத்துல வெள்ளியங்கிரி ஆண்டவர் சுயம்பாக காட்சியளிக்கிறார். லட்சக்கணக்கான பக்தர்கள் தினசரி வந்துட்டே இருக்காங்க. ரொம்ப 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 பிரமிப்பா இருக்குன்னே சொல்லலாம். 7வது மலையை தாண்டி இங்கு வரும்போது இந்த வெள்ளியங்கிரி மலையை சுற்றி சூலாயுதத்தால் பாதுகாப்புக்காக தடுப்புச் சுவர் போல அமைச்சிருக்காங்க. மேல நிறைய மணிகள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். பக்தர்கள் அவ்வப்போது மணி அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த சத்தத்தை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கலாம். இங்க பிள்ளையார் சன்னதி இருக்கு. இங்க இருக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவரை, அதாவது மூலவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு சில சிலைகளை நீங்க பார்க்க முடியும். இங்க மூலவராக காட்சியளிக்கக்கூடிய வெள்ளியங்கிரி ஆண்டவர் சுயம்பாக காட்சியளிக்கிறார். தானாகவே வளர்ந்தவர். ரொம்ப எளிமையாக பாறைக்கடியிலே சிறு சிறு வடிவமாக காட்சியளிக்கிறார். எதிர்ப்புறமாக நந்தி பகவானும் அமைந்திருக்கிறார். மூலவரை வீடியோ எடுக்கல. வெள்ளியங்கிரி ஆண்டவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது புகைப்படத்தை நம்ம போடுறேன். நீங்களும் மனதார தரிசித்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய மே 30ஆம் தேதி வரை இந்த வெள்ளியங்கிரி பயணத்திற்கு அரசு அனுமதி கொடுத்திருக்காங்க. உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மலையேற்றத்தில் ஏறாதீங்க. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, இளைஞர்களே இந்த மலையேற்றத்தை ஏறுவதற்கு சிரமப்படுறோம். 60-65 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய வயதான ஆண்கள், வயதான பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏறுவதை நம்ம பார்க்க முடியுது. அவன் அருள் இல்லாமல் நிச்சயமாக இந்த வெள்ளியங்கிரி பாதையில் கால் வைக்க முடியாது அப்படிங்கிறத முழுக்க முழுக்க நான் உணர்றேன். ரொம்ப வயசானவங்க எல்லாம் ஏறாங்க. எப்படி அந்த 7வது மலை பாதையெல்லாம் எப்படி ஏறி இருப்பாங்க அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மலையேற்றத்தில் ஏறும் ஒரு சில உயிரையும் விட்டிருக்காங்க. அவர்களுடைய ஆன்மா சிவனுடைய பாதத்தில் தஞ்சமடையட்டும். இந்த 7 மலைப்பாதையும் கடந்து அவன் அருளாலே அவன் தாள் வணங்க என் உடலுக்கும் உள்ளத்துக்கும் சக்தி அளித்த என் அப்பன் சிவனுக்கும் என் அம்மைக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓம் நம சிவாய போற்றி, ஓம் சக்தியே போற்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே ஆல்ல செட் பண்ணுங்க. Thank you. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா. நமச்சிவாய ஓம் நம